ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பிற்குரிய தமிழ் இயல் 4 இதில் வெற்றி பெற செய்யுள் பகுதியை நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நமக்கு தேர்வு இருந்தது. மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதியிருப்பீங்க, நல்ல மதிப்பெண்களும் வாங்குவீங்க. அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த வாரத்து பாடப்பகுதியை ஆரம்பிக்கலாம். கடந்த பாடப்பகுதியில் நாம் உரைநடை பகுதியான பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களை முடிச்சிட்டோம். இந்த வாரத்தில் நாம் அந்த இயல்லிருந்து இதில் வெற்றி பெற தலைப்பில் செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். பக்கம் எண் 86, 87 முதல்ல நாம் நூல் வெளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல் பகுதிக்குள்ளே போகலாம். இதில் வெற்றி பெற பாடலினுடைய ஆசிரியர் கவிஞர் சுரதா. அவரை பற்றின குறிப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தினதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். மாணவர்களே, நமக்கு ஒரு மதிப்பெண் வினாவிற்கு இந்த நூல்வெளி பயன்படும். சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். எப்படி சுப்புரத்தினதாசன் அவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன்னு மாற்றி கொண்டாரோ, அதை போல் இந்த சுரதாவும் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். அதனால் நாம் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அந்த சுரதா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுரதா என மாற்றி கொண்டார். சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறது தான் அந்த சுரதாவினுடைய விரிவாக்கம். கொள்வோம். இந்த சுப்புரத்தினதாசனினுடைய சுருக்க பெயர் தான் சுரதா. சுரதாவினுடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன். இவர் மரபு கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. மரபு கவிதைகள் அப்படின்னா மரபு சார்ந்த கவிதைகள். முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை, அதாவது ஒரு இதழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் இவர். காவியம் அப்படிங்கிற தலைப்பில் கவிதைகளை கொண்ட ஒரு புத்தகத்தையும் இவர் இயற்றியிருக்கிறாரு. அடுத்தது இலக்கிய ஏடுகளான இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் அதையும் நடத்தியிருக்கிறாரு. பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் இதெல்லாம். அதோட தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராசராசன் விருது, இந்த மாதிரி பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். இதை நாம் மறுபடியும் சொல்கிறோம். ஒரு மதிப்பெண் வினாவிற்கு உங்களை இந்த நூல்வெளியிலிருந்து தயார்படுத்திக்கோங்க. இப்போ நாம் நுழையும் முன்னுக்கு போகிறோம். உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, ஏய்பு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. உரைநடை எழுதுறதுக்கும், அதாவது கட்டுரை நூல்கள் எழுதுறதுக்கும், மாணவர்களே, உரைநடை எழுதுவதற்கு, கட்டுரை எழுதுவதற்கு நாம் பேசக்கூடிய எளிய சொற்களே வசனமாக அமையும். ஆனால் கவிதை எழுதணும் அப்படின்னா அதில் எதுகை, மோனை, ஏய்பு, முரண், சந்தம் இந்த மாதிரி யாப்பிலக்கணம், யாப்புனா கவிதை எழுதுவதற்குரிய இலக்கண
முறைப்படி எழுதினாதான் அது கவிதையாக அமையும். ஆக மொத்தத்தில் உரைநடையோ கவிதையோ எது உருவாக்கணும்னாலும் கல்வி ஒரு பெரிய துணையான கருவியாக அமைகிறது அப்படிங்கிறத நமக்கு நுழையும் முன்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் 5 ஸ்டான்ஸா 5 பாடல் பகுதிகளை கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைய வகுப்பில் முதல் 2 பாடலுக்கான பொருளை மட்டும் விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு, புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு கல்வி கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண்ணா வானம், வானம் வேற தனியான ஒரு பகுதி. விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும், வெண்மதினா நிலா, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலா, அது ஒரு தனி பொருள். வானத்தோடு இருந்தால் கூட அது ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள். செங்கதிரும், செங்கதிர்னா சிவப்பு நிறமுடைய சூரியன், கதிர்களை உடைய சூரியன், சூரியன் அது ஒரு தனி பொருள். முகிலும் வேறு, முகில்னா மேகம். இது எல்லாமே தனித்தனி தான். ஆனால் எல்லாமே எங்கே தான் இருக்குது? விண்வெளியில் வானத்தில் தான் இருக்குது. வானம் வேறு, வானத்தில் இருக்கக்கூடிய நிலவு வேறு, சூரியன் வேறு, மேகம் வேறு. ஆனால் அவை அனைத்தும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அடுத்த வரி பாருங்கள். மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. மண் வேறு, நிறைய ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான மண் இருக்கும். சில இடங்களில் அடுக்கடுக்கான மண் வகைகள் கூட உண்டு. பள்ளம் தோண்ட தோண்ட ஒரு அடுக்கில் ஒரு வித வண்ணத்தில் இருக்கும், அடுத்த அடுக்கில் அடுத்த விதம் இருக்கும். இப்படி பலவிதமான மண் வகைகள் உண்டு. இந்த மண்ணில் தான் என்ன வளரும்? மரம் செடி கொடி இதெல்லாம் வளரும். இதில் கனிம வளம், மழை பெய்யும் போது அந்த செடி மரம் கொடி இவையெல்லாம் நல்ல செழித்து வளரும். மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. மணல் அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா மண் கூட்டல் அல், மண் அல்லாதது. மணலில் எந்த பெரும்பாலும் தாவர இனங்கள் செடி கொடி இனங்கள் வளராது. மணல் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் கிடையாதுங்கிறதுனால அதில் இந்த மாதிரி தாவர இனங்கள் வளராது. ஆனால் அந்த மணலானது எதோடு கலந்துருக்கும் அப்படின்னா மண்ணோடு தான் கலந்துருக்கும். மண்ணோடு கலந்துருந்தாலும் மண்கிறது வேறு, மணல்ங்கிறது வேறு. ஆனால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து தான் இருக்கும். ஒன்று ஒரு வித பலனையும் மற்றொன்று வேறு விதமான பலனையும் தரக்கூடியது. அடுத்தது பனித்துளியும் மழையும் வேறு. பனித்துளி மழை இரண்டுமே வானத்து பகுதியிலேருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய நீர்த்துளிகள் தான். ஆனால் பனித்துளிங்கிறது வேறு, மழைத்துளிங்கிறது வேறு. மழைத்துளிங்கிறது மனிதர் இனம், விலங்கு இனம், பறவை இனம், இந்த மாதிரி வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் அமிழ்தம் போன்றது. ஆனால் பனித்துளி என்பது பருவ காலத்திற்கேற்ப பூமியை குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு காலம். ஆனாலும் இரண்டும் வானத்திலிருந்து தான் பூமியை நோக்கி வந்தாலும் இவை இரண்டும் வேறு வேறானவை. அடுத்தது பாருங்கள். புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புண், உடம்பில் ஏற்படக்கூடிய காயத்திற்கு புண் அப்படிங்கிறது பெயர். அந்த புண்ணிலேயே நாம் விழுப்புண் அப்படின்னு சொல்கிறோம். விழுப்புண் அப்படின்னா போரில் ஈடுபடக்கூடிய வீரர்கள் அவர்களுடைய உடம்பில் வாங்கக்கூடிய அந்த காயத்திற்கு பேர் புண். அப்போது சாதாரணமான புண் வேறு, வீரர்கள் வாங்கக்கூடிய வீரப்புண் வேறு. ரெண்டுமே புண் வகையை சார்ந்தது தானாலும் அந்த புண் வகையிலேயே 2 விதமான வேறு செல்வாக்கு வேறு. புகழ், நாம் செய்யக்கூடிய செயல்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெயர், அதுதான் புகழ். செல்வாக்கு வேறு, வாழ்வதற்கு தேவையான பொருள்களை நாம் ஈட்டுறோம் இல்லையா, சம்பாதிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் செல்வாக்கு. இது புகழ்ங்கிறது நம்மளுடைய
பெயர் நிலை நிறுத்தும்படி செய்யக்கூடியது. செல்வாக்குங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்னால் நமக்கு பெயர் வருவது. இரண்டுமே நம்மளை சார்ந்து தான் இருக்குது. ஆனால் ஒன்று நம்முடைய செயல்களால் அமைவது, இன்னொன்று நம்முடைய உழைப்பினால் வரக்கூடியது. அடுத்தது காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. புற உலகை காண்பதற்குரிய கண்கள் 2. அந்த கண் ஒரு வகை. கல்வி கண் படிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம், நல்லது எது கெட்டது எதுன்ற அந்த அறியாமை உணர்வை நீக்கி நமக்கு உலகத்தில் எது சிறந்ததுங்கிறத சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை கல்வி கண் அப்படின்னு இங்கே சுரதா குறிப்பிடுறாரு. ஆக கண்ணிலேயே நமக்கு புற உலகை காண்பதற்குரிய கண் ஒன்று, கல்வி கற்றதனால் ஏற்படக்கூடிய அறியாமை நீங்கி ஞானம் பெற்று உலகில் சிறந்ததை தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி, அது கண் போன்றது. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. கற்றார் படித்தவர், அவர்களுடைய கவிதை எழுதக்கூடிய தன்மை வேறு. உரைநடை மக்கள் பேசும் எளிய சொற்களை கொண்டு அமைவது உரைநடை. கவிதை என்பது எதுகை மோனை ஏய்பு போன்ற யாப்பிலக்கண நெறிமுறைப்படி எழுதுவது. இது இரண்டும் வேறு வேறானவை. இரண்டும் கற்றார் ஒருவரால் எழுதப்படக்கூடிய ஒரு முறை நாம் இந்த பாடலை வாசிப்போம். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண்வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புண்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ்வேறு செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. 2ஆம் பாடலை பாருங்கள். ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம். வாசிக்கும் போதே உங்களுக்கு பொருள் புரியும், இருந்தாலும் நாம் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வரி, பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்கின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். அதாவது சமைக்கிற வரைக்கும் தான் அந்த பொருளை நாம் அரிசி, சமைக்கக்கூடிய பொருளை அரிசி அப்படிங்கிறோம். சமைத்த பின் அதை நாம் சோறு அப்படின்னு சொல்கிறோம். அதைப்போல் பூக்கிற வரைக்கும் தான் அரும்பு அப்படின்றோம் நாம். ஆனால் பூத்ததுக்கப்புறம் அதை பூ அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் சொல்லுன்னு இருக்குது. அதில் எதுகை மோனை சேர்த்தோன்னா கவிதை, எதுகை மோனை சேர்க்காமல் இவ்வளவு தான் அடியளவு. இப்போ பாடலுக்குள்ள அடியளவு 8 சீர்களை கொண்டது, 4 அடிகளை கொண்டது அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அடி அளவு இத்தனை அடி தான் வரணும்னு இல்லாமல், எதுகை மோனை இல்லாமல் நாம் எழுதக்கூடிய வடிவம்தான் வசனம். யாப்பில், அதாவது பாடலை உருவாக்கக்கூடிய அந்த யாப்பிலக்கண வகையில் எதுகை மோனை சேர்த்து அடியளவு விதி எழுதுவதற்கு உரைநடைனா எழுதுவதற்குரிய விதி என்னங்கிறது நாம் தெரிஞ்சு எழுதணும். ஆக எழுதுவதற்கு முன்னாடி நாம் கவிதை எழுதுகிறோமா உரைநடை எழுதுகிறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய அந்த இலக்கண நெறிகளை பயன்படுத்தி எழுதினோம்னா அதுதான் கவிதையாகவும் உரைநடையாகவும் மலருது அப்படிங்கிறத நாம் 2வது பாடல் பகுதியிலிருந்து பார்த்துக்கிட்டோம். மாணவர்களே, உங்களுக்கு இன்றைய பாடப்பகுதியில் நாம் நூல்வழியும் நுழையும் முன்னும் 2 பாடல்களுக்கான பொருளையும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்களாக நூல்வெளியையும் முதல் பாடல் மனப்பாட பாடலாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அதையே வீட்டு பாடமாக தரோம். அது அந்தந்த வகுப்புக்குரிய பாடங்களை அந்தந்த தினத்திலேயே படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்வு நேரத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த வகுப்பில் நாம் மீதமுள்ள பாடலுக்கான பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.